Hi friends, welcome back to MS3 Tech channel. Today பாத்தீங்கன்னா நார்மல் பைக்ல இன்ஜினை மட்டும் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் செட் பண்ண போறோம். இந்த மாதிரி கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா பல்சர் பைக்லலாம் நிறைய பார்த்திருப்பீங்க. ஸோ பல்சர் பைக்ல பாத்தீங்கன்னா இன்ஜினை மட்டும் ஆன் ஆஃப் பண்றதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு சுவிட்ச் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா அமேசான்ல கிடைக்கும். லோக்கல் பைக் சர்வீஸ் சென்டர்ல கூட இந்த சுவிட்ச் நீங்க வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா only 16 rupees தான் வரும். இந்த இன்ஜின் கீ சுவிட்ச் பாத்தீங்கன்னா லோக்கல் பைக் சர்வீஸ் சென்டர்ல தான் வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து சிங்கிள் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். ஸோ இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கில் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கிளாம்பு, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஒயர் குவாலிட்டியும் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த சுவிட்சை வந்து நம்ம பைக்கில் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சோட பேக் சைடு உள்ள ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த கிளாம்பை தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும், நம்ம இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் கிளாம்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து என்னோட சுவிட்ச் கண்ட்ரோல் பக்கத்தில் லைட்டாக கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இந்த சுவிட்ச் வந்து நல்லா ஃபிட்டாக செட் ஆயிரும். அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ நம்ம கலட்டணும் பார்த்தீங்களா, அந்த கிளாம்பை ஃபிட் பண்ணி அந்த ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ லைட்டாக நார்மல் டைட் வச்சாலே போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்சை கனெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஹேண்ட்பரில் ஏதாட்டு ஃப்ரீயான இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வயரை பார்த்திங்கன்னா இன்ஜின் கீழே வந்து ஒரு காயில் வச்சுருப்பாங்க. அந்த காயிலுக்கு சீரிஸாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மூலமாக நான் அந்த இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீட்டை கழட்டிக்கோங்க. இந்த சீட்டை கழட்டினோன்னு பார்த்திங்கன்னா டேங்கை ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம கழட்டிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்பேனர் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய டேங்க் வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூவில் தான் நிற்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கவர், சைடு கவர், லெஃப்ட் கவர் எல்லா கவரையும் நீங்கள் கழட்டிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பைக்கோட சைடு கவர், லெஃப்ட் சைடு கவர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்டு பெட்ரோல் வால்வை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பைப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கை தான் தனியாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கனாலே போதும், டேங்கை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்டு டேங்கை ரிமூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு சின்ன பைப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப்பு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கை வந்து தனியாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஊரில் உள்ள குப்பை ஃபுல்லாக நம்ம வண்டியில் தான் இருக்குது போல இருக்குது. டேங்க் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா இந்த காயிலில் தான் நம்ம அந்த 2 வயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த காயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வயர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாக்கு, க்ரீனு அண்ட் சென்டரில் வந்து எர்த்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாக் கலர் வயரில் வந்து கட் பண்ணி அந்த கட் பண்ணுற வயர் கீழே தான் நம்ம அந்த சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா அந்த இன்ஜின் ஸ்பார்க் பிளக்கு, இன்ஜினுக்கு போகிற கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக தான் நம்ம இன்ஜினை மட்டும் தனியாக ஆன் ஆஃப் பண்ணுற போகிறோம். இந்த காயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் 2 வயர்ஸ் போகும். இந்த ப்ளஸ் வயருக்கு போகிற லைனை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண மாதிரியே இந்த ப்ளஸ் வயரை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்சிலேருந்து வருது பார்த்திங்களா 2 வயர், அந்த 2 வயரை இந்த காயிலுக்கு போகிற அந்த 2 வயர் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சிலேருந்து 2 வயர்ஸ் அப்படி வரும். ஸோ அந்த வயரை டைரெக்டாக அந்த காயிலில் உள்ள 2 வயர் கூட இப்படி டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ வயர் வந்து நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணணும்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஆன் ஆஃப் கண்ட்ரோல் தான், நல்லா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ இதே மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வயர் தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா வயர் வந்து இது கூட கனெக்ட் பண்ணி கரெக்டாக டேங்க் கீழோடி ரூட்டிங் பண்ணி கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா இடையில கிராஸ் ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் கவனிக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வயரை கனெக்ட் பண்ணி அந்த சுவிட்ச்லேருந்து வருது பார்த்திங்கன்னா அவுட் வயர், அது கூட வந்து இந்த 2 வயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணி காமிக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வயர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த காயில் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி டேரெக்டாக அந்த சுவிட்சு கூடயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு நல்லா பக்காவாக புரியும்னு நினைக்கிறேன். சுவிட்சிலேருந்து டேரெக்டாக 2 வயர் வருது, அது டேரெக்டாக அந்த காயில் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய இன்ஜினை வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ சாவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். இந்த சுவிட்ச் வந்து மேல் பக்கமாக தான் ஆன் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கூட அந்த இன்ஜின் ரன் ஆகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணாலே போதும், இன்ஜின் ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆஃப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அந்த ரேசிங் பாயிண்ட் கூட உங்களுக்கு தெரில. இப்போ நெக்ஸ்ட்டு நான் செல்ஃப் எடுக்காது, செல்ஃப் எடுக்கும் ஆனால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிக்கர் அடிக்க போகிறேன். இப்போ கிக்கர் அடிக்க பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ கிக்கர் அடிக்க நம்ம இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல சேஃப்டியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஆஃப் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கிக்கர் அடிக்கேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கிக்கர் அடித்தா பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வந்து அந்த கரண்ட் சப்ளை போகாது. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காட்டும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.